தியானமயமானால் பொசிப்பு மாறும். இட்லி காலையில் இட்லி சுட்டாங்க செய்கிறாங்க, தேங்காய் சட்னினா உங்களுக்கு விருப்பம். தியானமயமாக இருக்கிறீங்க, கொஞ்ச நாள் பழகிட்டீங்க. இட்லி பொடி வைக்கிறாங்க, பார்க்குறீங்க பொடி, இட்லியை பொடியில் நினச்சி சாப்பிட்டு கை கிளம்புறீங்க. ஏங்க சட்னி கேட்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பொடி தானே பரவாயில்ல. அதே தியானம் பண்ணாதவராக இருந்தால் என்ன பண்ணுவார்? என்ன பண்ண, தேங்காய் தானே வாங்கி வச்சேன், பொட்டுக்கடலை தான் இருக்குல்ல, மிளகா இருக்குல்ல, அதை விட என்ன வேலை உனக்கு? அப்படியே கையாளும்போவார் ரெண்டே இட்லி சாப்பிட்டு. ஏன்னா தேங்காய் சட்னி இல்லைல்ல, தட்டு நிறைய தூள் இருக்கும், அப்படியே கையாளுமிட்டு எழுந்திருப்பார். ஏன்? தியானம் பண்ணலை. இப்போ தியானம் பண்ணால் என்ன ஆகும்? பொசிப்பு மாறும், பார்க்குற பார்வை மாறும், கேட்குற காது நம்மோசம் ஆகிடும். பேசிக்கிட்டே இரு, அப்போ தான் பிரச்சனையே அதிகமாகும். நேற்று வரைக்கும் திட்டினா என்னன்னு கேட்குறவர் என்ன சுத்தமாக நீ தான் அப்போ அதுக்கு மேலே ஏச ஆரம்பிப்பாங்க, திட்ட ஆரம்பிப்பாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கிறது மனுஷனா இல்லை மாடாடணும்? அதையும் காதில் வாங்கி பேசாமல் தான் என்ன நடக்கும்? நிறைய நடக்கும். அதனால அப்படியே சகிப்புத்தன்மையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் சொன்னார், தியானமயமானால் பொசிப்பு மாறும். கண்ணேர நடக்கும், அப்படியே இருப்பார். என்னங்க அதை நான் என்ன பண்ண முடியும்? அதை நான் என்ன பண்ண முடியும்? முடிஞ்சால் தடுக்கலாம், இல்லைன்னா தடுக்க முடியாதுல்ல. இதை மாதிரி ஒவ்வொரு செயலுமே அலசி ஆராய்ந்து அதில் ஈடுபடுவார். அப்போ பொசிப்பு மாறும், ஒன்றும் உணர்வு மாறும், பார்க்குற காட்சி மாறும், காதல் விழ சொல்லு கவலையே படாது. சரி தூக்கம் வருது, அப்படியே ஏங்க கட்டில் மேலே பெட்டில் படுப்பீங்க, ஏன் இன்றைக்கி தரையில் படுத்தீங்க? இல்லை தூக்கம் வந்தது படுத்துட்டேன், அவ்வளோதான். ஃபேன் இல்லைங்க, இருந்தால் போகுது. அதுக்கு முன்னாடி ஃபேனை 5ல் வைக்கணும், 4ல் வைக்கணும். மின்விசிறி ஓடவே இல்லை, தூக்கம் வருது, தூங்குறாரு. இதை மாதிரி இந்த உடம்பை அவர் நிலைக்கு கொண்டு வந்துடுவார். அதுதான் தியானமயமானால் பொசிப்பு மாறும். எங்கேயும் ஓடாது மனசு. இந்த 5 இந்திரியங்களையும் நான் வசப்படுத்தினா தியானமயமானால் பொசிப்பு மாறும்.